பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும்போது ஒவ்வொரு காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மளை வழிநடத்த வல்லவராக்கார். நிறைய நேரங்களில் பாருங்கள், நாம் வேதத்தை படிக்கிறோம், வேதத்தை படித்தும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் இல்லாத போது நிறைய பேர் நிறைய விஷயங்களை விடுவிக்கப்பட முடியாதபடிக்கு கட்டுண்ட நிலைமையில் இருக்கிறார்கள், கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்காங்க. அப்போ நான் என்ன செய்யணும்? வேதத்தை படிச்சிங்கன்னா அது புரியும் உங்களுக்கு. நான் எந்த சூழ்நிலை இருக்கேன், நான் எப்படி சூழ்நிலை இருக்கு. எனக்காக ஒரு தெய்வம் வந்திருக்கிறார் பூமியில். அவர் பூமியில் வந்து எனக்காக மனிதனை அவர்தித்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்துருக்கார். அப்போ பாருங்கள், எதுக்காக இந்த ஒப்பு கொடுக்குறது, எதுக்காக பலியானார், எதுக்காக சிலுவைக்கு போனார்? என்னை விடுதலை பண்ணுவதற்காகவே. அப்போ நான் விடுவிக்கப்பட்டவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வேதத்தில் பாருங்கள், கலாத்தியரில் பார்க்கும்போது முதல் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், அவர் நம்மை கவனிச்சிங்களா இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். அவர் நம்மளை விடுவிச்சிருக்கிறார், அதற்காக தம்மையே ஒப்பு கொடுத்திருக்கிறாராம். அப்போ வேதத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் பிடித்து கொண்டு அந்த வார்த்தைகளோடு கைகோத்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது எனக்கு உண்டான பொல்லாத காரியங்கள், இந்த பொல்லாத விஷயங்களில், இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருக்கிற காரியங்களில் என்னை விடுதலை பண்ணியிருக்கிறார் தேவன். அப்போ நான் ஏன் இதில் சிக்குண்டு கிடக்கிறேன், நான் ஏன் அந்த பாவத்தில் மாட்டிக்கொண்டிருக்கேன், நான் ஏன் அந்த பாவத்தில் இதுக்கு மாதிரி காரியங்கள் என்னை விடுவிக்கிறாரே, என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறாரே, உடனே நீங்கள் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், போலீஸ் ஒரு காரியங்களில் உங்களை அரெஸ்ட் பண்ணோம்னா அப்போ சொன்னேன், சார் என்கிட்ட எல்லாமே இருக்குது சார், நான் எல்லாம் வச்சுருக்கேன் சார், என்ன எதுக்கு சார் பிடிக்கிறீங்க? அப்போ என்ன பண்ணுறோம்? இன்னொன்னையும் இல்லைங்க இது மாதிரி இருக்குது, இதோ பாருங்க, இதோ இருக்குது பாருங்கள், எடுத்து காமிக்கிறோம்ல. அது போல் மாட்டிக்கொண்டீங்க, சிக்கிக்கொண்டீங்க, மடக்கி வச்சுருக்காங்கன்னு சொன்னால் வார்த்தைகளை எடுத்து காண்பிக்க வேண்டும். நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், அவர் என்னை விடுவிக்கும்படிக்குத்தான் தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டது எதற்காக? நான் விடுதலை ஆக்கப்பட. இப்பிரபஞ்சத்தில் இப்பொழுது இருக்கிற காரியங்களில் இந்த பொல்லாத காரியங்களுக்கு தேவன் என்னை விடுதலை ஆக்கியிருக்கான். அப்படி எண்ணிக்கொண்டு தேவனை சார்ந்தவளாய் மாற வேண்டும். நிறைய நேரங்களில் அப்படி எண்ணுவது இல்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாமல் இந்த பிரச்சனை வந்து நான் என்னங்க பண்ணுறது? வேதம் அழகாக சொல்லுவோம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அப்போ வாதை கூடாரத்தை அணுகும் போதும் பொல்லாப்பு நேரிடும் போதும் பொல்லாப்பு நேரிடாதுன்னு சொன்னார். எப்படி எனக்கு வருவாங்க பொல்லாப்பு? இல்லைங்க, நான் சும்மா தாங்க பண்ணேன், திடீர்னு பார்த்தா அந்த மனுஷன் பிரச்சனை பண்ணுறாங்க, திடீர்னு பார்த்தா எனக்கு விரோதமாக அவ்வளோ நஷ்டங்கள் வருதுங்க. பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொன்னார், அந்த வார்த்தை எங்கே போச்சு? என் கூடாரத்துக்கு விரோதமாக பொல்லாப்பு நேரிடாது என்று சொன்னார், பொல்லாத காரியங்கள் நடக்காதுன்னு சொன்னார். இந்த பொல்லாப்புலேருந்து என்னை விடுதலை பண்ணியிருக்கிறாரு, இந்த பொல்லாங்கனுடைய பிரச்சனைலேருந்து என்னை விடுவித்திருக்கிறாரு என்பதை நீங்கள் தான் விசுவாசித்து எனக்கு தேவன் இப்படி உதவி செய்திருக்க எப்படி இந்த பிரச்சனை வரலாம்? அப்போ உடனே பாருங்கள், அந்த பிரச்சனையை கொண்டு போய் யார்கிட்ட காட்டணும்னா தேவனிடத்தில் காமிக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு இப்படி உதவி செய்திருக்க, நானும் பிரபஞ்சத்தினுடைய பொல்லாத காரியங்களை மாட்டிக்கொண்டிருக்கிறேன், சிக்கிக்கொண்டிருக்கேன், விடுவிக்கப்பட முடியாத ஒரு மனிதனாய் காணப்படுறேன், என்னை நீர் விடுவிங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறான். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது யோவான் 17:15 பார்த்தீங்கன்னா, அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, உலகத்தில் நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொள்ளுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களில் பொல்லாத காரியங்களுக்கு உங்களை விடுதலை பண்ணி வைத்திருக்கிறார். இப்போ அவங்களெல்லாம் அந்த இடத்துல இருந்தால் பிரச்சனை பண்ணி தான் இருப்பான், நம்ம உடனே என்ன பண்ண அவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு நம்ம பிதாவாகிய தேவன் சொல்லலை. அவங்க உலகத்தில் தான் இருக்கிறாங்க. உலகத்தில் நடக்கிற பொல்லாத காரியங்களிலிருந்து இந்த மனிதர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், அதற்கு விலைக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தேவன் விடுவித்திருக்கிறார். அப்போது பிரச்சனை வரும், பிரச்சனைக்கு நடுவிலேருந்து நம்ம விளக்க வேண்டும். இது நீங்கள் வேதத்தில் வாசிச்சிங்கன்னா, ஜனங்கள்லாம் பாருங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அங்கே எகிப்து தேசத்தில் பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். அப்போ வரும்போது இவர்கள் தண்ணீர், அவங்க தண்ணி வாங்கிச்சுன்னா இவங்க தண்ணி ரத்தமாக மாற்று, இங்கே எகிப்து ஒரு தண்ணி, இவங்க தண்ணி நல்ல தண்ணியாக தான் இருக்குது. பாருங்கள், அதுக்கு விளக்குனார். சங்கார தூதன் புறப்பட்டு வரும்போது கவனிச்சிங்களா, இவர்களை விளக்குகிறார். அந்த இடத்துலேருந்து எடுத்துல, அந்த ஊர்லேருந்து எடுத்துல, இந்த எகிப்து முழுதுலேருந்து இவங்களை டக்குன்னு தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண
எடுக்கலை. இவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல சங்கார தூதன் புறப்பட்டு வந்தாலும் இவர்கள் அதற்கு விலக்கி, இந்த பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாக்கணும். ஏன் என்று சொன்னாலும் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கு. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட காரியங்களை எல்லாம் அப்படி பண்ணுறான், நான் கூட அப்படி தாங்க மாட்டிக்கிறேன், நான் கூட தாங்க அப்படி தான் செய்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிறைய நேரத்தில் ஜனங்கக்கிட்ட பிரச்சனைனா நானும் பிரச்சனையை அனுபவிக்கிறேன். இல்லைங்க, அப்படி கிடையவே கிடையாது. என்ன கர்த்தர் தெரியுமா இப்படியாப்பட்ட பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அப்போ யாருக்கு இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகுது, யார் இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் அகப்படுறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூட்டம் ரெண்டுத்தையும் ஒத்து போகும். ரெண்டு விதமான காரியத்தில் நடக்கும். இங்கேயும் காலை வச்சுருக்கோம், அங்கேயும் காலை வச்சுருக்கோம். இங்கேயும் என்ன பண்ணும், ஒரு செயல் பண்ணும், அங்கேயும் ஒரு செயல் பண்ணும். இங்கே ஆலயத்துக்கு வர மாதிரி வரும், அங்கே போனால் உலக காரியங்கள் எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு காணப்படும். காரணம், அந்த கூட்டம் இந்த பொல்லாத உலகத்தாரோடு இணைந்து கொள்வதனால பொல்லாப்பங்களுக்கு வரும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனை சார்ந்தவர்கள், தேவன் என்னை விடுவித்திருக்கிறார், தேவன் என்னை மீட்டு கொண்டிருக்கிறார், நான் தேவனுக்கு உகந்தவன் என்பதை காண்பிக்க முடியல. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று வேதம் சொல்லுது. அப்போ உலகத்தாரோடு ஒட்டி கொண்டு போவதை தேவன் விரும்பவில்லை. இப்போ எகிப்தியரோடு இவங்க ஒட்டி கொண்டு வந்தாங்கன்னா எகிப்தியருக்கு வந்த வாதைகள் இவருடைய வாழ்க்கையிலும் வந்திருக்கு. இவர்கள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாய், கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டமாய், கர்த்தரை தேடுகிற கூட்டமாய், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்று சார்ந்து கொள்வதனால வண்டுகளும் பேணுகளும் வந்தாலும் இவங்க பக்கம் வருவதில்லை. தவளைகள் வந்தாலும் இவங்க பக்கம் வருவதில்லை. கல்மழை வந்தாலும் இவங்க பக்கம் வருவதில்லை. பார்த்தீங்களா, அதே இடத்துல தான், அதே ஊருக்குள்ளே தான், அதே எகிப்தில் தான் இருக்கிறாங்க. இவர்கள் காக்கப்படுகிறார்கள், கவனிச்சிங்களா, அவர்களோ அழிக்கப்படுகிறார்கள். இப்போ நீ சபைக்கு வர, தேவனை தேர, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற, ஏன் இந்த பொல்லாப்பு உனக்கு நேரிடுது பாருங்கள். எத்த வீட்டில் இருக்கும் ஒரு பிரச்சனை சொன்னாலும் நீயும் அதுதான் எனக்கும் கூட அது மாதிரி தாங்க பிரச்சனை இருக்குதுங்க. எத்த வீட்டில் இருக்காரன் ஒரு வியாதின்னு சொன்னால் எனக்கு கூட அப்படியாப்பட்ட வியாதி தாங்க இருக்குதுன்னு. ஏங்க, உன்னை விடுவிச்சிருக்கா தெரியாதா? நீ ஞானஸ்நானத்தையே தேவனை பிள்ளையாக மாறிக்க, உனக்கு ஒரு விடுதலையை தேவன் வைத்திருக்கா தெரியாதா? உனக்கு அறிந்து கொள்ள முடியலையா? அறிந்து கொள்ள தெரியலையா? இன்றைக்கி அறிந்து கொள்ளுக்கான வழியை நான் கற்றுத்தருகிறேன். என்னை தேவன் விடுவித்திருக்கிறார். அப்போ ஏங்க நான் சிக்குண்டு போயிருக்கிறேன்? இப்பிரபஞ்சத்துக்கு, இந்த உலகத்துக்கு நீ ஒத்தவனாய், அதுக்கு உகந்தவனாய், அதுக்கு ஒத்துப்போகிறவனாய் வாழ்வதனால அவருடைய பிரச்சனையை நீயும் அனுபவித்து கொண்டிருக்கிறாய். அவர்களுக்கு உண்டான பிரச்சனை உன்னை தாக்குது. அவர்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் உனக்கும் அதே தண்ணி வருதுன்னா என்ன காரணம்? அவருடைய தண்ணியில் மீனெல்லாம் செத்து மிதக்குன்னா உன் தண்ணியில் மீன் செத்து மிதக்கு காரணம் என்ன? நீ உள்ள அவங்களோட ஒத்து போய் நிற்கிற. இந்த ஒத்து போன வாழ்க்கையை ஆண்டு விரும்பவில்லை. நீ பிரித்தெடுக்கப்பட்டவள். அதனால் தனித்துவமாய் தெரிய வேண்டும். இப்பிரபஞ்சத்திற்கு கர்த்தர் என விடுதலை பண்ணியிருக்கிறார். நான் விடுவிக்கப்பட்ட ஒரு மகன். அதனால் நான் ஒத்த வேஷம் தரித்து கொண்டு நான் இவங்க கூட வாழக்கூடாது. நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், தேவனுக்கு உகந்தவனாய் மாற வேண்டும். தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதற்கு பிரியமாய் என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை விட்டுட்டு உலகம் என்ன விரும்புதோ, உலக காரியங்கள் என்ன செய்தோ அவைகளை நாடிக்கொண்டு, அவைகளை தேடிக்கொண்டு, அவர்களை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டோங்க, ஆண்டவர் அறியாதவங்க சொந்தக்காரங்க இருக்கட்டுங்க, அங்கே போனால் அவங்களெல்லாம் என்ன கேரக்டரில் இருக்காங்களோ அதே போல் இவங்க இருப்பாங்க. இவங்க கிறிஸ்தவங்களா அப்படின்னு நீங்கள் கேள்வி எழுப்பணும். ஏன் தெரியுமா? அவங்க அந்த கூட்டத்தோட கூட்டமாக இருப்பாங்க, அந்த கூட்டமாக வாழ்வாங்க. அவர்கள் நீங்கள் கண்டெல்லாம் பிடிக்க முடியாது. இவங்க தேவனுடைய பிள்ளைன்ட்டு அவங்களா வந்து நான் சர்ச்சைக்கு போகிறாங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் அதோடு கூட ஐக்கியப்படுவார்கள், அந்த உறவை நாடுவார்கள். நான் ஒரு சிலரை பார்ப்பேன், நல்லா பக்தியாக இருப்பாங்க, நல்லா பக்தி குறிங்களாக பாட்டெல்லாம் பாடுவாங்க, ஜெபம்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த உலகத்தான பாருங்கள், பூமி பூஜைன்னு ஒன்று போடுவான், அதில் இவங்க போய் நின்றுன்னு அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. காரணம், உலகத்தோடு ஒத்து போயிடுவாங்க. நான் சொல்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளைங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். இருங்க, நீங்கள் பூஜை பண்ண போடுங்க, நான் ஒரு ஜெபம் பண்ணுறேங்க, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஜெபிக்கணுங்க. அந்த கல்லை எடுத்து வைக்கும்போது ஒரு ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன், ஒரு ஜெபத்தை பண்ணுறேன். அந்த தைரியமாக சொல்ல முடியுமா? இல்லை அங்கெல்லாம் அதிகாரிகள்லாம் வராங்க, நான் அதனால் அப்படி தான் போ. இப்பிரபஞ்சத்துக்கு நீ என்ன பண்ணு, உத்தவனாய் வாழு, ஒத்த வேஷம் தரித்து கொண்டு இரு.
அப்போது நீ விடுதலையாக்கப்பட மாட்டாய், நீ பொல்லாப்புக்கு உரியவனாய் மாறிடுவாய். பொல்லாப்பு வாழ்க்கையில் அணுகக்கூடியதாய் மாறும். இப்போ இந்த பொல்லாப்பு உன்னை மேற்கொள்ளும் போது அவன் மற்றவன் எப்படி வேதனைப்படுகிறானோ அந்த வேதனை நீ படுவாய், நீ துக்கப்படுவாய், நீ கலங்கி நிற்பாய். ஒன்றும் இல்லைங்க, நான் தேவனுக்கு பிரியமானதை தாங்க செய்வேன், நான் தேவனுக்கு உகந்ததை காண்பிப்பேங்க. செஞ்சு பாரு, நீ வித்தியாசமாக இருப்பாய், நீ தனியாக தெரிவாய், உன்னை கர்த்தர் பயன்படுத்துவார், உனக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படி செய்வதை விட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா உலகத்தாரோடு ஒத்து போய் அவரோடு கூட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொண்டு அவரோடு கூட வேதத்தில் பாருங்கள் 1 யோவான் 2:15 பார்த்தீங்கன்னா, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவிலும் அன்பு கூறாதுங்க. இந்த அன்பு ஏன் கூறக்கூடாதுன்னு சொன்னோன்னா, நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரக்கூடாது, அவங்கள போல் மாறக்கூடாது. அவன் உலகத்தில் அன்பு கூர்ந்து உலகத்தை அதிகமாக நேசித்து உலகத்து மேலே பிரியமாக இருப்பான். ஒருவன் உலகத்திலே அன்பு கொண்டான், அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. யாருடைய அன்பு இல்லையா? பிதாவுடைய அன்பு இல்லை. பிதாவுடைய அன்பு கிடைச்சான்னா கிடைக்காம போனான்னாங்க. பிதாவுடைய அன்பு கிடைக்கலன்னா குமாரனுடைய ரத்தம் உனக்கு சிந்தப்படாது. பிதாவுடைய அன்பு தான் குமாரனுடைய ரத்தத்தை சிந்த பண்ணிது. குமாரனை பூமிக்கு கொடுத்து அந்த ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கும். அதனால தான் சாபம் போயிருக்குது, அதனால தான் வியாதி வந்திருக்கு, அதனால தான் நான் சுகமாகப்பட்டிருக்கேன், அதனால தான் நான் அந்த காலத்தில் இருந்த நானே ஒரு ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வந்திருக்கேன். காரணம் இதுதான், இவர் வெளிச்சமாக இருந்திருக்கிறார். இப்போது நான் என்னென்னா உலகத்தில் அன்புக்கு வந்து உலகத்தோடு ஐக்கியப்படுவேன். பிதாவுடைய அன்பு கிடைக்கலன்னா பரவாயில்லைங்க. பிதாவுடைய அன்பு கிடைக்கலனா உன் வாழ்க்கையில் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எதுவுமே உன் வாழ்க்கையில் நிறைவேறாது. என்ன பண்ணுவேன் நீ? அதை பற்றி எனக்கு கவலை கிடையாதுங்க. அது நடக்குதோ இல்லை, இன்றைக்கி என்ன நடக்குதோ அது தேவைகள் சந்திக்கப்பட்ட போதுங்க, தேவைகள் பூர்த்தி செய்தால் போதுங்க. இப்படி தான் வாழக்கூடியங்களா நிறைய பேர் மாறிட்டீங்க. இன்றைக்கி மாற்றிக்கிங்க, உங்களை மாற்றிக்கொள்வதற்கு பிரயாசப்படுங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவிலும் அன்பு கூறக்கூடாதுன்னு சொன்னார். என்னை பிரபஞ்சத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறாரு. என்ன எண்ணிப்பார், அவர் விடுதலை பண்ணினவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் பாருங்கள். அங்கேருந்து எகிப்திலிருந்து அவங்களை விடுதலை பண்ணி வரும்போது அவர்கள் தேவனை ஆராதிப்பதை தங்கள் வேலையை எடுத்துக்கொண்டார்கள், தேவனுக்கு பலி செலுத்துவதை தங்கள் வேலையை எடுத்துக்கொண்டார்கள். அது மட்டுமே அவர்களுடைய நோக்கம். நாங்கள் போயிட்டு பலி செலுத்தணும், பலி செலுத்தணும், பலி செலுத்தணும், பலி செலுத்தணும், இந்த எண்ணம் இருந்துச்சு. இந்த எண்ணம் உள்ளதுனால இவர் போகிற வழியில் இவருடைய தேவைகளை தேவன் பூர்த்தி செய்கிறார். இவர்கள் நடந்து வரும்போது இவர் கால் வீங்காதபடிக்கு கர்த்தர் வைக்கிறார். இன்னைக்கு அந்த எண்ணம் கிடையாது. சர்ச்சைக்கு போகிறோம், இதை பண்ணணும், அதை பண்ணுன்றோம், ஏதாவது தின்னணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், போகும்போது இது பண்ணணும், வரும்போது இதை செய்யணும், அதை செய்யணும். இந்த எண்ணத்தோடு போவதனால தான் நல்லா நடந்து போன கால் நல்லா நடக்க முடியாமல் போயிட்டு. அன்றைக்கி 40 வருஷம் தன் காலெலாம் வீங்கவே இல்லைங்க, பாதரட்சை தேயவே இல்லைங்க, வஸ்திரம் பழமையாக போகவே இல்லைங்க. அப்போ இவ்வளோ நன்மைகள் அவங்க பெற்றிருக்காங்க. ஏன் என் வாழ்க்கையில் நன்மைகள் வரல? நன்மைகள் வராததுக்கு என்ன காரணம்? என் வாழ்க்கையில் யோசித்துப்பார், சிந்தித்துப்பார். நான் இந்த உலகத்துக்கு ஒத்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏங்க, அங்கே உலகத்தாரோடு ஒத்து போனார்கள், வாழ்ந்தார்கள், பிரித்தெடுக்கப்படுறாங்க. இப்போ தேவனை ஆராதிக்கணும், தேவனுக்கு பிரியமானதை செய்யணும், தேவனுக்கு உகந்த. எப்போ உன்னை தேவன் பிரித்து எடுத்துட்டாரோ தேவனுக்கு உகந்ததை செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தேவனுக்கு எது பிரியம் என்பதை தேட வேண்டும். அவைகளிலே நாட்டம் கொண்டவர்களாய் மாற வேண்டும். அவைகளை நீங்கள் சார்ந்து கொண்டு தேவன் என்னை விடுவித்திருக்கிறார், அந்த விடுவித்த தேவனுக்கு நான் நன்றியாக இருக்க வேண்டும். நன்றி உணர்வோடு அவருடைய காரியங்களை நீங்கள் செய்ய வரும்போது உங்கள் தேவைகளை அவர் கர்த்தர் பூர்த்தி செய்வார். உங்களுக்கு அவர் நன்மை உண்டாகும்படிக்கு நன்மை செய்வார். அப்போ தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இப்படி சார்ந்து கொண்டு இப்படி தேவனை தேடும்போது உங்கள் வாழ்க்கையை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கார். உங்களை அவர் ஆஸ்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவரே என்னை விடுவிச்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு பிரியமாக இருக்கேன், எனக்கு உதவி செய்யணும்னு கேளுங்க. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே நீர் நன்மை செய்கிறீர் என்பதை அறிந்து நன்மை பெற்றுக்கொள்ள வருகிற ஜனங்கள் உலகத்தாரோடு ஒத்து போகாமல், வேதம் சொல்லி உலகத்திலும் உலகத்தில் உள்ள அன்பு கூறாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தில் பொல்லாத காரியங்களுக்கு என்னை விடுதலை பண்ணியிருக்கிறார், அவருக்கு நான் பிரியமாக இருக்க வேண்டும் என்று உம்மை சார்ந்து கொள்ள, உம்மை நம்ப, உம்மை விசுவாசிக்க ஜனங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் உலக காரியங்களோடு ஈடுபட்டு பிதாவுடைய அன்பை இழந்து போன ஜனங்களாக இராதபடிக்கு பிதாவுடைய அன்பில் நிலைத்திருந்து நன்மை பெற்றுக்கொள்ள கிருபை செய். இயேசு கிறிஸ்து நம்ம ஜெபத்திற்கு நல்ல பிதாவே.
ஆமென். காட் பிளஸ் யூ. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.